மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. தாவீதின் இந்த முடிவு அருமையானது. அவர் சாத்தானால் ஏவப்பட்டு தனது நாட்டில் உள்ள பலசாலிகள், தனது இராணுவ பலம், தனது செல்வாக்கின் மிகுதி இவை அவரை பெருமை கொள்ளச் செய்தது. தனது குடிமக்களை தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் குடிமதிப்பு கணக்கு எடுக்கும்படி கட்டளையிட்டு கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருந்தது. பிறகு அது தவறு என்று உணர்ந்தார். 1 நாளாகமம் 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த ஏவுதலுக்கு உடன்பட்டது பாவம் என்பதை உணர்ந்தபோது கர்த்தர் காத் என்னும் ஞான திருஷ்டிக்காரன் மூலமாய் சொல்லி அனுப்பினதாவது 1 நாளாகமம் 21:10 முதல் 13 முடிய. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். 3 வருட பஞ்சம் வரும்போது உணவுக்காக வேறு நாடுகளையும் அரசர்களையும் கெஞ்சித் திரிய வேண்டும். 3 மாதம் பகைவருக்கு முன்பாக தோற்று ஓடுவது என்பது மனிதர்க்கு முன்பாக ஈனமான சூழ்நிலை, மனித கொடுமைகளும் மனிதரின் பரியாசமும் நீசத்தனமானது. கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் 3 நாட்களுக்கு என்பது கர்த்தர் கொடுக்கும் நேரடி தண்டனை ஆகும். தாவீது எதை தெரிந்து கொண்டார்? இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று சொன்னார் தாவீது. மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதம் 60:11. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118:8. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா 2:22. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 17:5. மனுஷரை சார்ந்து நம்பி வாழ்வதும், உதவிகள் பெறுவதும், கடன்களை பெறுவதும், இலவசங்களை நன்கொடைகளை பெறுவதும் நமக்கு பிறகு சிக்கல்களை ஏற்படுத்தும். நாம் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக மாற வேண்டியிருக்கும்.
அவர்கள் நம்மை தப்பான விதத்தில் பயன்படுத்தக்கூடும். நமது மானம், கற்பு இவைகள் கூட பறிக்கப்படலாம். கடன்கள் நம்மை அடிமைகளாக்கி வாழ்க்கையையே கெடுத்துவிடும் அபாயம் இருக்கிறது. இதில் பெண்களுக்கு ஏற்படும் நெருக்கடி வேதனை நிறைந்ததாயிருக்கும். சிக்கனமான வாழ்க்கை, சேமிக்கும் பழக்கம், கடன் வாங்கி பிழைக்கும் பழக்கத்தை அறவே விட்டுவிடுதல், இல்லாத பொருள்களை அது இல்லாமலேயே வாழ்ந்துவிடும் பழக்கம், வேதம் வாசித்து அதை நம்பும் பழக்கம், ஜெபித்து விசுவாசித்து தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பழக்கம், அடித்தாலும் தேவன் இயேசு நம்மை அடிக்கட்டும், மனிதர் கையில் ஒருபோதும் விழுந்து விடாதே, ஜாக்கிரதை. உன் சரீரத்தையும் வாழ்க்கையையும் பிறருடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்தும் நிலைமையை உருவாக்கி கொள்ளாதே. தேவ ஒத்தாசையுடன் அவைகளிலிருந்து விடுபடு.